Praise the Lord. என் பேர் பவித்ரா ராஜேஷ். என் ஹஸ்பண்ட் நேம் வந்து வருண் ராஜேஷ். எங்கள் மகள் நேம் வந்து கிரேஸ் தெபோரா. கடந்த மே 15th அன்னைக்கு தைராய்ட் டெஸ்ட்காக நாங்கள் டாக்டர் கிட்ட போயிருந்தோம். ஸோ டாக்டர் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டே போயிருந்தோம். சரி, அப்போது டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் தைராய்டு இருக்குது. ஸோ ஒரு ஸ்கேன் மாதிரி எடுத்துருங்க, அல்ட்ராசவுண்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் மே 16th வந்து அல்ட்ராசவுண்ட்காக போயிருந்தோம். ஸோ எடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு மே 17th சாட்டர்டே டாக்டர் பார்க்க போகும்போது அவங்க சொன்னாங்க, டிராய்ட்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாடியூல் இருக்குது உங்கள் த்ரோட்டில், லெஃப்ட் லாபில் ஒரு நாடல் இருக்குது. ஸோ 1.6 சென்டிமீட்டரில் அந்த நாடியூல் இருக்குது. ஸோ டிராய்ட்ஸ் 5ன்னு கொடுத்ததுனால இது கண்டிப்பாக கேன்சராக தான் இருக்கும், கேன்சருக்கான நாடியூல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப அழுதுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் கூட இருந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபேமிலிக்கிட்ட எல்லாரும் சொல்லி ப்ரே பண்ணோம். எல்லா ஃபேமிலியும் ரொம்ப ப்ரே பண்ணாங்க எங்களுக்காக. ஸோ மே 17th இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக கேன்சர் தான் சொல்லிட்டு, இது நம்ம எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக என்ன அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் மே 17th அன்னைக்கு நிறையா ட்ரை பண்ணோம். எங்கேயுமே எடுக்க முடியல, ஏன்னா கால்சிஃபிகேஷன் த்ரோட்டில் ஃபுல்லாக இருந்ததுனால ஸோ எஃப்என்ஏசி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 இடத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் அம்மாவுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மான்ட்டு. அம்மா ஒரு டாக்டரை சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் நைட்டு மே 17th அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் டாக்டரை போய் பார்த்து பேசினோம். அவங்க கர்த்தர் கிருபையால் மனுஷங்க கண்களில் தயவு கிடைக்கிற செய்கிற தேவன். டாக்டர் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டரை போய் பார்க்க சொன்னாங்க. அதில் எஃப்என்ஏசி பயாப்சி எடுக்கிறதுல அவங்க ரொம்ப பெரிய டாக்டர். ஸோ அதனால் அவங்கள போய் பார்க்க சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன சொன்னாங்க, இது ரிப்போர்ட் வந்து டாக்டர் அவங்களுக்கு சென்ட் பண்ணி பார்க்கும்போது, இல்லை இது கண்டிப்பாக கால்சிஃபிகேஷன் இருக்குது, டிராய்ட்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம எஃப்என்ஏசி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பயாப்சி தான் பண்ணணும். எஃப்என்ஏசினா ஒரு இன்ஜெக்ஷன், சும்மா வலி கூட தெரியாது, இன்ஜெக்ஷன்லாம் அந்த டிஷ்யூ எடுத்துருவாங்க. இதே பயாப்சினா அப்படி இல்லை, அது லைட்டாக த்ரோட்டை கிழித்து நம்ம டிஷ்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெக்கவரி டைம் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் பயாப்சின்னு நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வி ஆர் ஆல் ரெடி அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம். ஸோ ஓகே, பயாப்சியே பண்ணலாம், ஓகே பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ மே 17th பாஸ்டர்மாக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி ப்ரே பண்ணோம். மே 18th சண்டே சர்ச் வந்தோம். ஃபேமிலியே ரொம்ப சேடாகவே இருந்தோம். ஸோ அன்னைக்கு சர்ச்சில் வர்ஷிப் டைமில் பென்னி பாஸ்டர் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடினாங்க. ஸோ என்ன நடந்தாலும் கர்த்தர் இருக்காங்க, சந்தோஷமாக இருங்க, அந்த வர்ஷிப் ஃபுல்லாகவே சந்தோஷத்தை குறித்து தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆனந்த துதி ஒளியின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில எழும்ப பண்ண தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். அதுக்கேற்ற சூழ்நிலையே இல்லை நீங்க சொல்லலாம், நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். எதிர்ப்பின் மத்தியில, கடினத்தின் மத்தியில சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் சத்தத்தை எழும்ப பண்ண செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு ஒரு வாட்டி கேட்டுருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பதிலையும் சொல்லிடுங்க, வெறும் கேள்வியா விட்டுறாதீங்க, பதில சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஸோ அது ரொம்ப நாங்களும் ஓகே கர்த்தர் இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவே நாங்கள் பாட்டு பாடினோம். அதுக்கப்புறம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்போது பென்னி பாஸ்டரும் ஷர்லி பாஸ்டரும் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அந்த ப்ரேயர் முடிக்கிற டைமில் பென்னி பாஸ்டர் வந்து கர்த்தர் ரிப்போர்ட்டை எல்லாம் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. முடிக்கிற டைமில் கர்த்தர் ரிப்போர்ட்டை எல்லாம் மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த வியாதியானாலும், எந்த வேதனை வழியான தேவன் அதை மாற்றி போட போகிறபடி நான் நன்றி. டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை நீ மாற்ற போகிறபடி நான் நன்றி. தேவன் அதை மாற்றி போட்டு ஜீவனுள்ள ஒரு தேசத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளா
செய்கிறாய். உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்த போகிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாங்க அந்த வார்த்தைய கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கர்த்தர் எங்களுக்காகவே பேசின மாரி இருந்துச்சு. கண்டிப்பா எங்களுக்காக தான் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா அத விசுவாசிச்சோம். அந்த வார்த்தைய நாங்க விசுவாசிச்சு, சந்தோஷமா அன்னைக்கு சண்டே கிளம்பி சர்ச்ல விட்டு கிளம்ப போனோம். ஸோ பாஸ்டர்மா ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்காக. மண்டே நாங்க பயாப்சி எடுக்க நாங்க எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல் போறோம். ஸோ பயாப்சிக்கு நேம் குடுத்துட்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரிப்ஸ ஏத்துறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பயாப்சி தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் போயாச்சு. ஸோ நான் பெட்ல படுத்துட்டு இருக்கேன் பயாப்சிக்காக. நர்ஸ் எல்லாமே அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி, டாக்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து ஹஸ்பண்ட் கூட்டிட்டு சொல்றாங்க, இந்த மாரி நாங்க ஃபர்ஸ்ட்டு எஃப்என்ஏசி ட்ரை பண்ணுவோம். டிஷ்யூ கிடைக்கலன்னா நாங்க பயாப்சிக்கு போவோம் அப்படின்னு மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்என்ஏசிக்கு ஒரே ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. டிஷ்யூஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. கர்த்தர் கிருபையால அந்த செகண்ட் அட்டெம்ப்ட்லயே டிஷ்யூஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. டாக்டர் சொன்னாங்க, "அம்மா டிஷ்யூ கிடைச்சிருச்சும்மா" அப்படின்னோனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. டிஷ்யூ கிடைச்சிருச்சா? அப்ப பயாப்சி வேண்டாமான்னு கேட்டேன். "வேண்டாம், பயாப்சி வேண்டாம். எஃப்என்ஏசிலே உங்களுக்கு டிஷ்யூ கிடைச்சிருச்சுன்னு" சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப அதே ஒரு பெரிய அற்புதம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் கழுத்துல ஒரு கத்தி கூட பட விடல. அப்புறம் ரிசல்ட் வர 3 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க 3 டேஸ் ப்ரேயரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மே 22 அன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் வருது. ஸோ நாங்க விசுவாசத்தோட பார்க்குறோம். என்னன்னு பார்க்கும்போது, பெதஸ்தா 2 கேட்டகரி அப்படின்னு வருது. தட் மீன்ஸ் அது கேன்சர் நியாடுல் இல்ல. அது சாதாரண நாடுல் தான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ கேன்சர் நாடுல்னா பெதஸ்தா 5 ஆர் 6 இருக்கணும். இது பெதஸ்தா 2 கேட்டகரியில இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டாக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்ட எடுத்துட்டு நாங்க போனோம். டாக்டர் நம்பவே இல்ல. இது எப்படி கால்சிஃபிகேஷன் இருக்கு. டிராய்ட்ஸ் 5 குடுத்துருக்காங்க. ஆனா இது நார்மலான பெதஸ்தா 2 கேட்டகரியில தான் இது வருது. பெதஸ்தா 6 கேட்டகரியில தானே வரணும் அப்படின்னு சொல்லி நம்பவே இல்ல. ஆனா எங்களுக்கு அத பார்த்தோனே ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் எங்க வாழ்க்கையில செஞ்சாங்க. அப்போ பெனி பாஸ்டர் வொர்ஷிப்ல சொன்னது தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ரிப்போர்ட்ட மாத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதே போல கர்த்தர் அந்த ரிப்போர்ட்ட மாறுதலா வர செஞ்சாங்க. எங்களுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம், ஆச்சரியமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம, அ பண தேவைய குறிச்சு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். என்ன பண்ற போறோம் ஏசப்பா? நான் என்ன பண்ண போறோம் நாங்க? எங்க போக போறோம்னு தெரியலையே! பண தேவைகள், ஆப்ரேஷன்லாம் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் எந்த ஒரு செலவையும் எங்களுக்கு தரல. கர்த்தர் வந்த செலவையும், பண தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சாங்க. பெரிய செலவு எதையுமே கர்த்தர் இங்க அனுமதிக்கல. கர்த்தருக்கு அதுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பாஸ்டர் அம்மாவும் ரொம்ப ஊக்கத்தோட ஜெபிச்சாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல நாங்க குடும்பமா நன்றி செலுத்துறோம். அதேபோல உடன் ஊழியக்காரர்கள் எங்களுக்காக எப்பொழுதும் நிப்பாங்க. அவங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். சர்ச்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெறைய பேரு ஜெபிச்சாங்க எங்களுக்காக. அவங்களுக்கு நாங்க இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறோம். எங்கள குடும்பமா இந்த நேரத்துல சாட்சியாக நிறுத்தி, எங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் செஞ்சு, எங்க சாட்சிய இந்த நேரத்துல பகிர வச்ச கர்த்தருக்கு நாங்க கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம்.